தமிழ் நேயர்களுக்கு அன்பு இன்று நம்மோடு மனநல மருத்துவரும் மக்கள் நீதி மய்யம் கட்சியை சேர்ந்தவருமான திரு ஆனந்தன் இணைந்திருக்கிறார். பாருங்கள் ஒன்று பேசலாம். கமலஹாசனுடைய அரசியலை பற்றி பேசுகிறப்போ சில மூத்த பத்திரிகையாளர்கள்லாம் பேசுகிறாங்க. கமலஹாசன் பெரியார் வழியை பின்பற்றக்கூடியவர், அது நம்மளுக்கு தெரியும். அவருடைய பதிவுகள்லேருந்து அவருடைய பேச்சிலிருந்தும் பெருமளவு பார்க்க முடியுது. ஒரு பத்திரிகையாளர் சொல்கிறது என்னென்னா, கமலஹாசன்ட்ட அந்த ஆர்எஸ்எஸ் விழுமியங்கள் இன்னமும் இருக்குது. கமலஹாசன் ஒரு மேல்தட்டு சமூகத்தை சேர்ந்தவர் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். அவர் ஆனால் அந்த ஒரு இதத்தை எந்த இடத்துலையும் காட்டினதில்லை. சாதிக்கு எதிராக தான் பேசிட்டு, ஆனால் அவருக்கு இல்லை அந்த சின்ன உணர்வு இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு விமர்சனங்கள் வந்து எப்படி பார்க்குறீங்க? அதான் ஆர்எஸ்எஸ்ஸின் விழுமியங்கள் இருக்குது அப்படின்னு சொன்னவர் வந்து மணிங்கிற பத்திரிகையாளர். அந்த 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 இந்த டிபேட்டுங்கிற ஒரு இதில் பேசியிருந்தார். அதோட தம்னையிலே வந்து என்ன போட்டிருந்தாங்கன்னா, கமலஹாசன் பெரிய அறிவாளின்னு நினைப்பா அப்படின்னா வந்து தம்னையிலே போட்டிருந்தாங்க. அப்போ தான் உள்ளே போய் பார்த்தேன். அந்த 45 நிமிஷமும் கமலஹாசனை பற்றிய வீடியோ தான் அது. அதாவது அந்த ராகுல் காந்தியோட அந்த யாத்திரையில் கலந்துக்கிட்ட சமயத்தில் எடுத்த வீடியோ அது. அதில் வந்து அது ராகுல் காந்தியை பேட்டி எடுத்தார் அப்படிலாம் சொல்லி அவர் நெறியாளர் கேட்கும்போது, கமலஹாசனுக்குலாம் அவ்வளோ பில்டப் கொடுக்காதீங்க. என்ன ராகுல் காந்தியோட பேசினா என்ன இதுவா, அவர் என்ன பூவோடு சேர்ந்த நாரும் வணக்கம்ங்கிற மாதிரி அப்படியே நாளைக்கு டிஎம்கே கூட கூட்டணிக்கு வரப்போறாரு, ஒரு சீட்டு கொடுப்பாங்க. டிஎம்கேக்காக வந்து தமிழ்நாடு முழுக்க அவர் பிரச்சாரம் பண்ணுவார். பூவோடு கமல்ஹாசன் வந்து பூவோடு சேர்ந்து மணக்கிற மாதிரி டிஎம்கேவோட சேர்ந்தா மணப்பாரு. இப்படியெல்லாம் பில்டப் கொடுக்காதீங்க அப்படின்னு மணிங்கிற ஒரு பத்திரிகையாளர் சொல்றாரு. அவர் வந்து நேர்மையான பத்திரிகையாளர், மூத்த பத்திரிகையாளர் அப்படிலாம். அவரே வந்து அந்த அந்த பேட்டியிலேயே நீங்க திரும்ப எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி கமலஹாசன் பத்தி சொன்னதுக்கான ஆப்போசிட்டான கருத்து அதே இதுலயே வந்து ஆப்போசிட்டா பேசியிருப்பாரு. என்ன அவருக்கு கமலஹாசனை பத்தி ஆர்எஸ்எஸ் விழுமியங்கள் இருக்கு அப்படிலாம் சொல்றீங்களே அப்படின்னு நெறியாளர் வந்து அவர் என்ன காஷ்மீர் ஃபைல்ஸ் மாதிரி படமா எடுத்தாரு. கமலஹாசன் வந்து மக்களை நேசிக்கும் கலைஞர், அவரும் அந்த மாதிரி ஒரு அருவருப்பான கேவலமான படம்லாம் எடுக்க மாட்டாரு. முட்டாள்தனமான நான் சொல்றேங்க, மணிங்கிறவர் அப்படி ஆர்எஸ்எஸ் விழுமியங்கள் இருக்குன்னு பேசுறாருல. கமலஹாசன் வந்து 19 வயசுலேயே வந்து அவர் மனசார ஜாதி மதம் மொழி இனம் இது எல்லாத்தையும் கடந்து மனித குலத்தை நேசிக்கக்கூடிய மனிதர். அந்த அளவுக்கு அவர் இலக்கியங்கள் படிச்சிருக்காரு. இப்போ மனு தர்மம், மனு நீதி, சனாதனம்னு அதை பத்தி அடிப்படை அறிவே இல்லாம பொறுக்கித்தனமா பேசிட்டு இருக்காங்க நிறைய பேர். அதை பத்தி அடிப்படை அறிவே இல்லாம 1992 97 சமயத்துல சுஜாதாவோட சேர்ந்து எழுதுனதுதான் அந்த மருதநாயகங்கிற ஸ்கிரிப்ட். அதுல ஒரு பாட்டு இப்ப நீங்க நெட்ல போனீங்கன்னா இப்ப தெரியும். அந்த பாட்டு இருக்கு, இளையராஜா பாடியிருப்பார். மதம் கொண்டு வந்தது சாதி, இப்ப மனுஷனை துரத்துது மனு சொன்ன நீதி, சித்தங்கலங்குது சாமி, இது ரத்த வெறி கொண்டு ஆடுற பூமின்னு சொல்லியிருப்பாரு. எப்போ 95ல மதம் கொண்டு வந்தது சாதி, மனுஷனை துரத்தது மனு சொன்ன நீதி. அது ஜாதிங்கிற பேர்னால வந்து இந்த மனு சொன்னது வந்து துரத்துதுங்கிறாரு. இப்போ அந்த கமல்ஹாசன் வந்து திருமாவளவன் வந்து மனு அப்படிங்கிறத பத்தி பேசுற சமயத்துல பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்டாங்க. இவங்க என்ன எதிர்பார்ப்பாங்க? இப்ப நீங்க கேட்ட மாதிரி தான், ஏன் டிஎம்கே விமர்சிக்கல, ஏன் ஏடிஎம்கே விமர்சிச்சாரு இப்படிலாம் கேட்கறதுக்கு அவர் என்ன சொன்னாரு, மனு இப்போ வந்து புழக்கத்தில் இல்லை, அதை பத்தி பேச வேணான்ட்டு போயிட்டார். இவ்வளவுதான் பேசினார். உடனே விடுதலை சிறுத்தைகள் வந்து மனுநீதி புத்தகம் வந்து புழக்கத்தில் சொல்றாரு, இங்க இருக்கு அங்க இருக்குன்னு எடுத்து ஸ்கிரீன்ஷாட் போட்டோ கமல்ஹாசன் வந்து சங்கி அப்படி எப்படின்னு வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி இதெல்லாம் பேசினாங்க. 95லேயே மனு சொன்ன நீதிங்கிறத வந்து அவர் ஜாதியால பிளவுபடுத்தி மக்களை வந்து இன்னமும் துரத்திக்கிட்டு இருக்கு, ரத்த வெறி கொண்டு அலைகிற பூமின்னு சொல்லியிருக்கிறாரு. இப்ப உதயநிதி ஸ்டாலின் பேசுறாரு, அவருக்கெல்லாம் மனு தர்மத்தை பத்தி என்ன தெரியும்? ஒன்றும் தெரியாது. உதயநிதி ஸ்டாலினுக்கெல்லாம் மனு தர்மத்தை பத்தி ஒன்றும் தெரியாது. ஏதோ பேசணும், பிரபலமாகணும் அப்படிங்கிறதுக்காக பேசுறாரு வழிய அதோட விளைவு என்ன ஆக போகுது? இது மாதிரி தான் செந்தில் பாலாஜி நிலைமை தான் வரப்போகுது. பாவம் துர்கா ஸ்டாலின் மேடமோட நிலைமையை நினைச்சாதான் எனக்கு கஷ்டமா இருக்கு. அங்க வேற போறாரு.
பாருங்க நீங்க. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். ஆமா. இன்னொரு விமர்சனம், சவுக் சங்கர் அவர்கள் கமலஹாசனை ஒரு பார்ட் டைம் அரசியல்வாதியாக தான் பார்க்க முடியும் அப்படின்றாரு. கமலஹாசன் இருக்கிற மிக முக்கியமான மக்கள் பணின்றது பிக் பாஸ், இந்தியன் டூவில் நடிக்கிறது தான் அப்படின்றார். அந்த விமர்சனங்களெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? சவுக்கு சங்கர் வந்து அமைச்சர்கள்லேருந்து அமெரிக்க ஜனாதிபதி வரைக்கும் அவன் இப்படிலாம் தான் பேசுவார். அது அவரை பற்றி வந்து நான் கமலஹாசன் பற்றி அவர் சொன்ன சில விஷயங்கள் மட்டும் சொல்லிடுறேன். ஒரு வீடியோ ஒன்று, அதில் வந்து பிக் பாஸ் மாதிரி ஒரு ஆபாசமான நிகழ்ச்சி நடத்துகிற கமலஹாசனை பற்றி அப்படின்னு ஒரு அருவருப்பாக மூஞ்சி வச்சுக்கிட்டாரு. கரெக்டாக அதுலேருந்து ஒரு 10 நாள் கூட ஆகலை, கமலஹாசனை நேரில் சந்தித்து ஒரு புத்தகம் கொடுத்து ஃபோட்டோ எடுத்து போட்டார். அதை பற்றி பத்திரிகையாளர் நெறியாளர் கேட்ட கேள்விக்கு, கமலஹாசனை சந்தித்தேன், அவர் வந்து அது ஜெயிலில் எதுவும் கஷ்டப்படுத்துனாங்களான்னு கேட்டார், ரொம்ப கஷ்டப்பட்டீங்களான்னு கேட்டார், வேற என்ன பேசுனீங்க, அரசியல் பற்றிலாம் பேசணும், நிறைய பாசிட்டிவாக திங்ஸ்லாம் போணுச்சு, இப்படிலாம் பேசினார். இந்த மாதிரி அதான் எல்லாரையுமே அவன் சொல்கிறான்னு நான் எல்லாரையும் கமலஹாசன் மாதிரி அன்பாகவும் மரியாதையாகவும் குழந்தைங்களை கூட அன்பாகவும் மரியாதையும் தான் பேசுகிறேன், வாங்க போங்கன்னு சொல்கிறவன் தான். இந்த மாதிரி விஷயத்தில் வந்து சவுக்கு வந்து ஒரு சல்லிப்பயல்னு தான் சொல்ல முடியும். இந்த ஆபாசமானவர்னு சொன்ன ஆளை வந்து 10 நாளுக்குள்ள ஆபாசமானவர் போய் நீ ஏன் நேரில் பார்க்குற? நேரில் பார்த்து என்ன கிழிச்சு இவர் என்னமோ அரசியல் பேசினாராமா. கமலஹாசன் என்ன அரசியல் பேசியிருப்பார்? இவன்ட்ட ஒன்றும் பேசியிருக்க மாட்டார். என்ன பேசியிருப்பாரு? ஒரு புக்கு கொடுத்துருப்பாரு. இவர் ஒரு புக்கு கொடுத்து போட்டோ எடுத்து, நீ சவுக்கு சங்கரும் ஒன்று தான் அவருக்கு, ராகுல் காந்தியும் ஒன்று தான், ஸ்டாலினும் ஒன்று தான், எடப்பாடியும் ஒன்று தான் அவருக்கு. இவர் ஏதோ போய் போட்டோ எடுத்துட்டு வந்து அதை போடுறாரு. அதுக்கப்புறம் இப்போ வந்து அவரோட பிறந்தநாள் நிகழ்ச்சியில் இனிமே தான் வந்து நிறைய வேலை பண்ண வேண்டியிருக்குன்னு தொண்டர்கள்ட்ட சொன்னார். அதை பற்றி கேள்வி கேட்குறப்போ கமலஹாசனுக்கு மக்கள் பணிக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? அவர் என்ன பிக் பாஸ் முடிச்சுட்டு வந்து ஒரு பார்ட் டைமில் தானே அவர் அரசியல் பேசிகிட்டு இருக்காரு. ஆமாம் நிறைய வேலை இருக்குது. அவர் வந்து அந்த மணிரத்னம் படத்தில் நடிக்கிறாரு, இந்தியன் டூவில் நடிக்கிறாரு, அப்புறம் ஹச் வினோத் படத்தில் நடிக்க போகிறாரு, இப்படிலாம் பேசிகிட்டு இருக்காரு. சவுக்கு சங்கரை வந்து நானும் நிறைய வீடியோலாம் பார்ப்பேன், ரசிப்பேன். அந்த ஒரு கலோக்கியெல்லாம் பேசுறது, இந்த வந்து பேசுறதெல்லாம் வந்து யாருக்காக இருந்தாலும் பிடிக்கும். சன்னி லியோன் வீடியோ நிறைய பேருக்கு பிடிக்கும். சவுக்கு சங்கரோட வீடியோவும் சன்னி லியோன் வீடியோவும் நிறைய பேர் ரிவ்யூஸ் நிறைய பேர் பார்ப்பாங்க. அதுக்காக வந்து இப்போ சவுக்கு சங்கர் வந்து அது மட்டும் இல்லைங்க, சவுக்கு சங்கர் வந்து அடிக்கடி சொல்லிப்பாரு, எனக்கு வந்து நான் ஆதாரம் இல்லாமல் பேச மாட்டேன், ஆதாரத்தோட தான் பேசுவேன், இந்த சப்ஜெக்ட் எனக்கு அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கவர். நரேந்திர மோடிக்கு வந்து நார்சிஸ்டிக் பர்சனாலிட்டி டிசார்டர் அப்படிங்கிற ஒரு மனநோய் இருக்கு. அமெரிக்கன் சைக்காட்ரிக் அசோசியேஷனோட புத்தகத்தில் உள்ள நார்சிஸ்டிக் பர்சனாலிட்டி டிசார்டரில் உள்ள அத்தனை சிம்டம்ஸுக்கும் நரேந்திர மோடிக்கு இருக்கு அப்படின்னு சொல்றாரு. இவனை என்ன சொல்றது? இவன் சைக்காட்ரிக்கு இவனுக்கு என்ன சம்பந்தம்? இந்த மாதிரி பேசுற நரேந்திர மோடிக்கு என்ன வியாதியை சொன்னானோ அந்த வியாதி அவனுக்கு இருக்கு. சைக்கியாட்ரிஸ்டா நான் சொல்றேன். இது வந்து நான் சொல்றேன்னு இல்லை, எல்லாருக்குமே தெரியும், எல்லா சைக்கியாட்ரிஸ்டும் அவரை பார்க்குற எல்லாருக்குமே தெரியும். அதுதான் அவரோட ப்ராப்ளம். என்னன்னா, கமலஹாசனோட படத்திலேயே ஒன்றில் இருக்கும், போராளியும் பொறுக்கிக்கும் பிறந்தவன் தான் இப்போ இருக்கிற போராளியெல்லாம், பொறுக்கியெல்லாம் போராளின்னு நினச்சிட்டு இருக்கான் அப்படின்னு வந்து ஒரு குருதி புனல் படத்தில் கூட ஒரு வசனம் வரும். ஆனால் சவுக்கு நல்ல பையன்தான், பாவம் அவன். என்ன கொடுமைன்னு வச்சிங்களேன், நம்மளால தான் இப்போ வந்து அவர் வந்து சவுக்கு வந்து யாருக்கிட்டையும், நான் மனசார சொல்கிறேன், யாருக்கிட்டையும் பணம் வாங்கிட்டுலாம் அவர் பேசலை. ஏன்னா அவருக்கு பணம்லாம் தேவையில்லை, அங்கீகாரம். நிறைய பேருக்கு அங்கீகாரம் தான் வந்து மிகப்பெரிய ஒரு போதை, புகழ் தான் ஒரு மிகப்பெரிய போதை. செந்தில் பாலாஜி மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் அங்கீகாரம் ஒரு மயிரும் தேவையில்லை, அவங்களுக்கு வேற, அவங்களுடைய இதுவே வேற. பின்னால் இருந்து கொண்டு முதுகு சொரியும் கூட்டம் உண்டு, இதமாக சொரிந்து கொடுத்திடும், அதுவே உன் வளர்ச்சி தடுத்திடும்னு ருத்ரன் சைக்காட்ரிஸ்ட், என்னோட வாதியார், அவர் ஒரு புத்தகத்தில் எழுதியிருப்பாரு.
சவுக்கு சங்கருக்கு சொரிஞ்சு விடுறாங்க. நீ பெரிய ஆள்றா, நீ அவன்டா, உனக்கு அவரை தெரியும். அதுக்கேற்ற மாதிரி நான் ஐபிஎஸ் ஆஃபீஸர், அவர் எனக்கு தகவல் சொன்னார், இவர் சொன்னார், சிபிஐ ஆஃபீஸர் சதணும், எல்லாம் ஃப்ராடு, பொய்த்தனம் அப்படிங்கிறது இப்போ இதுலேயே தெரியுது. கமல்ஹாசன் சார்கிட்ட கூட போய் அரசியல் பேசினாருன்னு சொல்றதுலேருந்தே தெரியுது. எனக்கு அவனுக்கு தெரியும், இவன் தகவல் கொடுத்தான், அவன் தகவல் கொடுத்தான், எனக்கு அங்கே சோர்ஸ் இருக்கு, இங்கே சோர்ஸ் இருக்குங்கிறது எல்லாமே ஏதோ வந்து அவர் பில்டப் பண்ணி சொல்லிட்டு இருக்காருங்கிறது தெரியுது. அதான் சொல்றேன், சன்னி லியோன் வீடியோ பார்க்கறது மாதிரி தான் அவருடைய வீடியோக்கள் நிறைய பேர் பார்க்குறாங்கன்னா அதுக்கு ஈக்குவலானது தான். ஒரு கமல்ஹாசன் வந்து ஆபாசமான நிகழ்ச்சி நடத்துறாருன்னா, இப்போ நேற்று இந்த ஞாயிற்றுக்கிழமை வெள்ளத்தில் எஸ் ராமகிருஷ்ணனோட புத்தகங்கள் 20 லட்சம் ரூபாய் ஆன புத்தகங்கள் வந்து வெள்ளத்தில் போயிடுச்சு. அவரோட புத்தகம் ஒன்று பரிந்துரை பண்ணுற, நல்ல புத்தகம் வாங்குங்க அப்படின்னு இப்போ பரிந்து. எஸ் ராமகிருஷ்ணன் எந்த அளவுக்கு ஒரு இப்போ பிக் பாஸ்ல வந்து வாரத்துக்கு 2 நாள் உன்னதமான கருத்துக்களை சொல்றாரு. அது மட்டும் இல்லாமல் சம்பாதிக்கிறாரு, நல்ல புத்தகங்களை மக்களுக்கு அறிமுகப்படுத்துறாரு. அந்த 2 நாள்ல தனக்கு கிடைச்ச அந்த நேரத்தை வச்சு அவர் வந்து கருத்துக்களையும் மக்களுக்கு சொல்றாரு. அந்த மனித அங்க இருக்கிற அவங்க கூட உரையாற்றும் போது அது வந்து சோசியல் மெசேஜ் மட்டும் இல்லை, மனித உணர்வுகள், மனிதம் பற்றிய மெசேஜஸ் சொல்றாரு. அவங்க உள்ளுக்குள்ள ஆபாசமா அடிச்சுக்கிறாங்க, கொள்றாங்க, பண்றாங்க அப்படின்னா அப்படி இருந்தா மனுஷன் இந்த உலகத்திலேயே அவர் வாழ முடியாது. இந்த மனுஷங்களுடைய அவர் வாழ முடியாது. இப்போ இதே இதுல தான் வந்து இருட்டு அறையில் முரட்டு குத்து படமும் வருது. அதுக்காக வந்து நான் சினிமாவே எடுக்க மாட்டேன், என்னோட அந்த மாதிரி ஒரு படம் ஓடுற பிவிஆர்ல என்னோட படம் ஓடாதுன்னு அவர் சொல்லிட்டு இருந்தாருன்னா, இதெல்லாம் வந்து ஒரு சில பேர் ஒரு சில அது வந்து ஒரு மனநோயின்னு வச்சுக்கோங்க. அதை பற்றி சொன்னால் ஒரு வேற மாதிரி போயிடும். அது வந்து ஒரு அப்படிலாம் இருக்க முடியாது. எல்லாரையும் ஒரே பார்வையில் பார்த்து எல்லாரையும் அரவணைச்சு, இப்போ யாருமே, அதான் சொல்றேன், அவர் யாருமே எதிரி கிடையாதுங்க. அவர் வந்து மனிதம் தான் அவரோட கொள்கை, மனித நேயம் தான் அவரோட அடிப்படையான அவரோட அரசியலோட இது. அதனால வந்து இப்போ சவுக்கு சங்கரை பற்றி பேசியிருந்தா அங்கே போயிடுச்சு. இப்போ சவுக்கு சங்கர் நேற்று ஒரு வீடியோ, மெயின் ஸ்ட்ரீம் ஊடகங்கள் வந்து டிஎம்கே இந்த வெள்ளத்தில் பண்ண தவறுகளை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கல, நம்மளை மாதிரி யூடியூபர்ஸ் தான் கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு ஆவேசமாக முழங்குறாரு. நான் தான் சொல்கிறேன், திரும்பவும் அதே தான் சொல்கிறேன். சவுக்கு சங்கர் நேர்மையாளர் அப்படின்லாம் சவுக்கு சங்கர் நேர்மையாளர் தான், அதில் எனக்கு மாற்று கருத்து கிடையாது. ஆனால் வந்து அவர் ஒரு அசடு, தன்னை அறிஞர்னு நினைச்சிட்டு இருக்கிற ஒரு அசடு. கொஞ்ச நாள் சிந்திக்கிற திறன் இருந்தா கமல்ஹாசன் மாதிரி ஆள ஊடகங்கள் ஒரு ஊடகவியலாளர்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவரு மக்கள் கிட்ட கமல்ஹாசனை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு பதிலா அவரை புரிஞ்சிக்காம ஆபாசமானவர், பகுதி நேர அரசியல்வாதி, மக்கள் பணிக்கும் கமல்ஹாசனுக்கு என்ன சம்பந்தம்? இது மட்டும் இல்லை, ஆரம்பத்தில் 2019 ஏதோ யாரோ ஒரு பெண், அமெரிக்காவில் ஒரு பெண் இருக்கு, அந்த பெண்ணுக்கும் கமல்ஹாசனுக்கும் உள்ள உறவு என்ன? பாத்ரூமை எட்டி பார்த்து கதை சொல்றலாம் வந்து ஊடகவியலாளர்னா எப்படி? இது படுக்கையறை எட்டி பார்த்து பாத்ரூமை எட்டி பார்த்து கண்டபடி கதை சொல்லிட்டு இருப்பாங்க. இது சொல்றதுனால நான் சொல்றேன், வேற யாரெல்லாம் கமல்ஹாசனை பத்தி இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருப்பாங்கன்ட்டு. இந்த பிஸ்மி அந்தணன் அப்படின்னு 2 பேர் இருப்பாங்க, வலைபேச்சில் நின்று பேசிட்டு இருப்பாங்க. அவங்க அப்படிதான். அப்படியே அதே சமயத்தில் வந்து கமல்ஹாசனோட நடிப்பு சிலாகிப்பாங்க. ஏன்னா கமல்ஹாசனோட நெகம் கூட நடிக்கும் அப்படின்னு அந்தணன் சொல்லியிருந்தார். கமல்ஹாசன் வந்து சிறந்த நடிகர்னு இந்தியா முழுக்க சொல்றாங்க. அதனால அவர் சிறந்த நடிகர் இல்லைன்னு சொன்னா இவருடைய ரசனை திறன் வந்து கம்மி மதிப்பிட்டுருவாங்க. ஸோ சிறந்த நடிகர் எந்த வகையில சிறந்த நடிகர்லாம் அந்தணனுக்கோ பிஸ்மிக்கோ தெரியாது. ஏன்னா மந்தைகள் தானே, மனிதர்களா இருந்தால்தான் சிந்திக்க முடியும். சிந்திக்கிறவன் தான் வந்து ஒழுங்கா கரெக்டா சொல்ல முடியும். அவன் வந்து இங்கேருந்து பேசுறவன், இங்கேருந்து பேசுறவனாலதான் அவர் சிறந்த நடிகரா இல்லையாங்கிறதுலாம் தெரியும். இளையராஜா வந்து சிறந்த இசையமைப்பாளர்னு சொல்லாட்டுனா அவரோட எப்படி இளையராஜாவை புகழ்ந்து சிலாகிக்கிறவங்கலாம் இசை எந்த அளவுக்கு தெரியும்னு தெரியாது.
ஆனா அவர் பெரிய இசையமைப்பாளர் நிறைய பேர் சொல்றாங்க, அதனால அவனும் சொல்றான், அதனால அவருடைய இசை மேதமை விளங்குன்ட்டு. அவங்க ரெண்டு பேரும் உட்கார்ந்து கமல்ஹாசனை எந்த வகையிலெல்லாம் தூற்ற முடியுமோ அந்த அந்த அளவுக்கு ஏதாவது ஒரு வார்த்தை எடுத்து வச்சு பேசிட்டு இருப்பாங்க. எங்கேயோ சமய அடி வாங்கி அடி கமல்ஹாசன்ட்டேருந்து ஒரு நெக்லெக்ட் பண்ணப்பட்டிருப்பாங்க. அது அது மட்டும் இல்லைங்க. இப்போது போன சீசனில் வந்து விக்ரமன் ஒரு போட்டியாளர் வந்து நீங்கள் யாருக்கெல்லாம் கடிதம் எழுதலான்னு தனிநபர்கள் சொல்லும்போது அவர் அம்பேத்கருக்கு கடிதம் எழுதியிருந்தார். கமல்ஹாசன் வந்து அந்த நாள் அந்த வீக்கெண்டில் வந்து காந்திக்கு தான் எழுதின கடிதம்ங்கிற மாதிரி அவர் அதை படித்து காட்டினார். அதுக்கு வந்து உடனே என்ன நடிப்பு, கமல்ஹாசன் என்னமா நடிக்கிறாரு அப்படின்னு வந்து அந்த பிஸ்மிங்கிறவர் சொல்லிட்டு இருந்தாரு. என்ன நடிச்சாதான் என்னப்போ அண்ணா ஊரடிச்சு ஒலையில போட்டாரா? இன்னைக்கு அரசியல்வாதிங்க என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு உனக்கு தெரியுமில்ல? எவ்வளவு ஒரு படம் ரிலீஸ் பண்றதுக்கு எவ்வளவு இது பண்றாங்க. அவங்க ஃப்ராடுத்தனம் பண்றது எல்லாருக்கும் ஊரறிஞ்ச விஷயம் தானே. அரசியல்வாதிங்கனாலே என்ன ஏதுன்னு எல்லாருமே சொல்றீங்க. ஒரு கவுன்சிலர்லேருந்து எம்பி வரைக்கும் அமைச்சர்கள் வரைக்கும் பண்ற எல்லாமே தெரியுது. ஒருவேளை அரசியலுக்காகவே அவர் நடிக்கிறாரு, மக்களுக்காகவே நடிக்கிறாருன்னே வச்சுக்கோமே. யாரையும் வந்து அவர் ஏமாத்தல, யாரையும் பொய் சொல்லல, யாரையும் அவரை வந்து இப்போ இதுவே கூட வந்து நீங்க திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கீங்க டிஎம்கே வந்து அவர் எதிர்க்கலன்ட்டு. சரி, எதிர்க்காம அவர் சாணக்கியத்தனமா இருக்காருன்னே வச்சுப்போமே. இப்போ வந்து நீங்க இன்டர்வியூ பண்ணிருக்கீங்க காந்தராஜ்னு ஒரு டாக்டர், வேலுச்சாமின்னு ஒரு காங்கிரஸ்காரர், இன்னும் நிறைய பேர் அப்படியே உருகிறாங்க. கமல்ஹாசனோட உடம்புல காங்கிரஸ் ரத்தம் ஓடுதான். அவங்க அப்பா வந்து பரமக்குடி சீனிவாசன் ஐயங்கார், அவர் வந்து காங்கிரஸ்ல இருந்த ஒரு சுதந்திர போராட்ட வீரர் அப்படின்னு உருகிறாங்க. அதே மாதிரி வந்து எம்ஆர்கே பன்னீர்செல்வம் போயிட்டு அவருக்கு பத்திரிகை கொடுத்து போட்டோ எடுத்து போடுறாரு பெருமையா. பீட்டர் அல்போன்ஸ் போய் போட்டோ எடுத்து போடுறாரு சமூக வலைதளங்கள்ல. இவனுங்க நாளைக்கு வந்து கமல்ஹாசன் எலெக்ஷன்ல டிஎம்கேவோட இந்த கூட்டணியில சேரலன்னா சங்கியம் வாங்க. கித்தனா வாயிடா உனக்குன்னு கேட்பாங்க. இல்லை ஓ என்ன இது வந்து அதே மாதிரிதான் திருமாவளவன் அவர்களும் முத்தரசன் அவர்களும் அந்த மக்கள் நல கூட்டணி இருந்த சமயத்தில் வழக்கமாக டிஎம்கே அப்படி தான் சொல்லுவாங்க, இது வந்து ஏடிஎம்கேவோட பி டீம் அப்படின்னு சொன்னாங்க அந்த மக்கள் நல கூட்டணியில் இருக்கிறவங்கள. உடனே வந்து ஒரு திருமாவளவன் வந்து புலம்புறாரு, எங்கள்கிட்ட ஒன்றுமே செலவுக்கு காசே கிடையாது எங்களுக்கு, நான் டிஎம்கேலாம் வந்து எவ்வளோ டிஎம்கேலாம் எவ்வளோ காசு செலவு பண்ணுறாங்க தெரியுமா, நாங்கள் எங்களை போய் எப்படி நீங்கள் பி டீம்னு சொல்லலாம் அப்படின்ட்டு. அதே திருமாவளவனும் முத்தரசனும் அந்த எலெக்ஷன்ல டிஎம்கேவோட கூட்டணி வைக்கலங்கிறதுக்காக கமல்ஹாசனை பி டீம்ங்கிறாங்க. கமல்ஹாசனுக்கு வந்து எரிபொருள் நிரப்புறது, கமல்ஹாசனுக்கு வந்து பணம், அரசியலுக்கு வந்து செலவுக்கு பணம் கொடுக்கறது பிஜேபி அப்படின்னு திருமாவளவன், முத்தரசன், இந்த கருப்பழனியப்பன், மணி, ஊடகவியலாளர் மணி இவங்கெல்லாம் சொல்லியிருக்காங்க. கமல்ஹாசன் வந்து ஹெலிகாப்டரில் போகிறாராம். ஸ்டாலின் எடப்பாடியே போகல, கமல்ஹாசன் எப்படி போகலாம் அப்படின்னா, ஸ்டாலின் என்ன தொழில் பண்றாரு, அவருக்கு என்ன தொழில் தெரியும், என்ன தொழில் செஞ்சு சம்பாதிச்சாரு, எடப்பாடி என்ன தொழில் செஞ்சு சம்பாதிச்சாரு, அவங்க எல்லாம் எப்படி ஹெலிகாப்டர்ல போக முடியும்? 200 படத்துல நடிச்சிருக்காரு, ஒரு படத்திலேயே 300 கோடி சம்பாதிச்சிருக்காரு. 2023 அவர் சம்பாதிச்சது 1000 கோடின்னு குமுதத்தில் எழுதியிருக்காங்க. 2023 ஒரு வருஷத்துல மட்டும் அவரோட சம்பாதிச்ச தொகை 1000 கோடின்னு எழுதியிருக்காங்க. அவர் ஹெலிகாப்டர்ல போகாம, எந்த தொழிலும் தெரியாம, எந்த திறமையும் தெரியாம, எந்த திறமையுமே இல்லாம இவனுங்க வந்து 2 கோடி 3 கோடி கார்ல போவாங்க, 2 கோடி ரூபாய்க்கு வாட்சி கட்டுவாங்க. அது எங்கேருந்து வந்துச்சுன்னு கேட்க மாட்டாங்க இந்த ஊடகவியலாளர்கள். கமல்ஹாசன் வந்து இவ்வளவு கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு அவர் ஹெலிகாப்டர்ல போறது என்ன ஒரு 20 லட்சம் ஆகுமா? இதை வந்து ஒரு விஷயமா பேசிட்டு இருக்காரு இந்த மணிங்கிறதெல்லாம். அவர் வந்து மூஞ்ச சீரியஸா வச்சுக்கிட்டு, மூஞ்சி கழுவாம மூஞ்சி சீரியஸா வச்சுக்கிட்டு உட்கார்ந்தா நேர்மையான ஊடகவியலாளர் நினைப்பவங்களுக்கெல்லாம். அதை மூஞ்சி கழுவிட்டு நெத்தில வந்து பட்டையை போட்டுட்டு உட்கார்ந்து இருந்தா
அவங்க இடதுசாரி வலதுசாரி பாண்டே அப்படியே சின்சியரா அப்படி நின்றுப்பாப்புல மேல ஒரு பொட்டு வச்சுட்டு. அவர் வந்து வலதுசாரியா. பாண்டே வந்து இதுல கர்நாடகா எலெக்ஷன் சமயத்துல அப்படி கருத்து கணிப்பு சொல்றாப்புல, அதாவது பிஜேபி வந்து அது வந்து வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி. நேர் ஆப்போசிட்டா வந்துச்சு. மறுவாட்டியும் மன்னிப்பு கேட்கணும், இல்லை தப்பா பண்ணிட்டா சொல்லணும்ல. மறுவாட்டியும் அப்படியே வந்து அடுத்த இதுல எலெக்ஷனுக்கு கருத்து கணிப்பு சொல்றாப்புல. கொஞ்சம் கூட காமன் சென்ஸ் இருந்ததுன்னா, கொஞ்ச நாள் அறிவு இருந்ததுன்னா இப்படிலாம் பேசுவாங்களா அவங்கெல்லாம்? இந்த மாதிரி ஒரு தப்பா சொல்லிட்டமே, இந்த மாதிரி மக்களுக்கு வந்து சரியான தகவல்களை கொடுக்கலையே, நான் இதனால நான் தப்பா சொல்லிட்டேன்னு கொஞ்ச நாள் விளக்கம் கொடுக்கலாம்ல. இப்ப இந்த மாரிதாஸ் நேத்து வந்து பேசிட்டு இருக்காரு. கமலஹாசன் வந்து நீங்க சொன்ன மாதிரி தான் எடப்பாடி சமயத்துல வந்து அவர் இந்த மாதிரி ஒரு ட்விட்டர் போட்டாரு, இப்ப இப்படி வந்து முட்டு கொடுக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஐயா அண்ணாமலையே வந்து கமலஹாசன் மக்கள் நீதி மையம் வந்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி பேசினாரு. கமலஹாசன் வந்து கூட்டணி வைக்கணும்னா ராகுல் காந்தி கூட பேசுவார், மோடி கூட பேசுவார், பிரகாஷ் காரத்திட்ட பேசுவார், மம்தா பானர்ஜிட்ட பேசுவார். இவங்க கிட்டலாம் KS அழகிரிட்டையோ அண்ணாமலைகிட்டயோ பேச வேண்டிய தேவையில்லை. அவரை மம்தா பானர்ஜிக்காக அந்தமானுக்கு பிரச்சாரத்துக்கு போனார். இவங்களே அந்தமானுக்கு பிரச்சாரத்துக்கு கூட்டு போக முடியும்? நாளைக்கு வந்து அவர் MP ஆகி மோடியோட கூட சேர்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. உடனே இதுக்கு சங்கின்னு சொல்லுவாங்க. ஆனா வந்து அந்த சமயத்துல வந்து அண்ணாமலை என்ன பண்ணுவோம், எங்க மூஞ்சி தூக்கி வச்சுட்டு இருப்பாரு, இவன் மாரிதாஸ் எங்க மூஞ்சி தூக்கி வச்சுட்டு இருப்பாப்புல, பாண்டே என்ன சொல்லிட்டு இருப்பான். ஆனா வழக்கமா இப்ப நீங்க உங்களை மாதிரி ஊடகவியலாளர்கள் சொல்றீங்கல்ல, உங்களையும் சேர்த்து தான் சொல்றேன். நீங்க அப்ப சங்கிம்பீங்க. கொஞ்ச நாளுக்கு மூளையை வச்சு யோசிக்கணும். ஸ்பைனல் கார்ட்ல இருந்து யோசிக்க கூடாது. மந்தைகள் சொல்றாங்கிறதுனால மனுஷங்களா இருக்கிற நீங்களும் அப்படி சொல்லக்கூடாது. நீங்க வந்து உங்களோட எதிர்காலம் ரொம்ப நல்லா இருக்கு, நீங்க இளைஞர் நல்லா வளர்ந்து வந்துட்டு இருக்கீங்க. கமலஹாசன் வந்து டிஎம்கேவோட சேரலன்னா இந்த சவுக்கு சங்கர் வந்து மக்கள் நீதி மையத்தில் ஆபீஸ் பாயா ஃபர்ஸ்ட் சேரணும். அப்பதான் கொஞ்ச நாள் அறிவு வளரும். கேமரா பார்த்து சொல்றேன், ஆபீஸ் பாயா ஃபர்ஸ்டா வந்து சேர்ந்துருங்க. சேர்ந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆகி ஒரு கொஞ்ச நாள் ஒரு முதுமையிலனாவது கொஞ்ச நாள் ஒரு சராசரி மனுஷனா வாழ, இல்லைன்னா வந்து சீக்கிரமா வந்து எல்லாரையுமே சொல்லுவாப்புல முட்டு சந்துக்கு ஓபிஎஸ் முட்டு சந்துக்கு போயிட்டாரு, இவர் முட்டு சந்துக்கு போயிட்டாரு. அவர் உட்கார்ந்துருக்கதே முட்டு சந்தில் உட்கார்ந்து தான் அரசியல் பேசிட்டு இருக்காரு. அதனால நீங்க ஊடகவியலாளருக்கு டிஎம்கேவோட சேரலன்னு வச்சுங்க, நீங்களும் மக்கள் நீதி மையத்தில் வந்து உட்காந்து வேலை செய்றீங்க, 3 மாசம் வந்து உட்காந்து வேலை செய்றீங்க. நான் சொல்லிட்டேன், டிஎம்கேவோட சேர்ந்தா நான் வந்து அரசியலுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை, நான் மட்டும் போயிட்டு நான் போட்டு இதை பற்றி பேச மாட்டேன், நான் வேஸ்ட்டு, நான் அரைவேக்காடு, அரசியலுங்கிற விஷயத்துல நான் அரைவேக்காடு, எனக்கு புரிதலே கிடையாது, நீ அரசியலை பற்றி பேசாத ஆனந்தா, நீ ஓட்டை மட்டும் போடு, நீ எதுக்கும் லாயக்கு இல்லை, நீ அரசியலை பற்றி பேசுறதே கூடாது நீ அப்படின்னு வந்து நான் ஓட்டு போடுறதை தவிர வேற எதையுமே பண்ண மாட்டேன். ஆனால் எட்வின் மார்சல் உட்பட பாண்டே, மாரிதாஸ், மணி, காந்தராஜ், வேலுச்சாமி எல்லாரும் வந்து மக்கள் நீதி மையத்துல 3 மாசம் அப்ரெண்டிஸா அரசியல்ல அப்ரெண்டிஸ் வேலை பார்க்கணும், சம்பளம் கிடையாது, ஆனா அங்க ஆபீஸ் பாயா இருக்கணும், எல்லா வேலையும் பண்ணணும். நீங்க உங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் போஸ்டிங்க, நீங்க தான் வர போறீங்க. இதே மாதிரிதாங்க கமலஹாசன் பத்தி முழுசா அறிஞ்சிக்காம அரைகுறையா எல்லாரும் தான் அவுத்து விடுறாங்க. என்னோட சைக்கியாட்ரிஸ்ட்லேயே நிறைய பேர், இப்போ என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தர் சைக்கியாட்ரிஸ்ட்டு தேவர் மகன் அப்படிங்கிற ஒரு ஜாதி பேர் வச்சு படத்துல நடிச்ச கமலஹாசன் அப்படின்னு வந்து பேசுறாங்க. குரத்தி மகன்லையும் தானே கமலஹாசன் நடிச்சாரு, சபாஸ் நாயுடுங்கிற பேர்ல தான் ஒரு படம் வச்சாருன்னு அது ரிலீஸ் ஆகல. ஈவே ராமசாமி நாயக்கர்னு தான் போட்டுட்டு இருந்தாரு ஒரு காலத்துல, பெரியார் ரொம்ப காலமா போட்டுட்டு இருந்தாரு, அதுக்கப்புறம் தான் அதை எடுத்தாரு. அதுக்கு பின்ன அந்த வச்சு அந்த தேவர் மகன்கிற படத்துல அந்த ஜாதிக்குள்ள இருக்கிற அந்த வன்மத்தை, ஒருத்தனுக்குள்ள பங்காளிகளுக்குள்ள வன்மத்தை தான் காமிச்சார் அந்த படத்துல. யாரையுமே வந்து அவர் தவறால சித்தரிக்கிறதுல, அந்த 2 ஒரே ஜாதியில அண்ணன் தம்பிகளுக்குள்ள வந்து ஈகோல எப்படி வெட்டிட்டு சாவுறாங்கிறத காமிச்சு தேவர் மகன்கிற படத்தை எடுத்தவரே வந்து அப்படின்னு சொல்றாங்க.
இன்னும் 2-3 சைக்காட்ரிஸ்ட் ஒன்று சொல்லிட்டு இருந்தானுங்க. அதெல்லாம் வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸுங்க தான். கமல்ஹாசன் வந்து அதே மாதிரி இந்த இவர் உதயநிதி வந்து மன்மத நம்பு படத்தை தயாரிச்சாரு. அதுக்கப்புறம் வந்து பேட்டி கொடுத்துருந்தாரு. கமல்ஹாசனோட பேசின அவருக்கு என்னெல்லாம் தெரியும் அப்படின்னு நினைச்சு பார்க்கும்போது எனக்கு புல்லரிக்குதுன்னு போட்டிருந்தாரு. அவருக்கு என்னெல்லாம் தெரியும்னு புரிஞ்சுக்கிற அளவுக்கு ஞானம் இருந்துச்சுன்னா நீங்க சினிமாலேயும் நடிக்க மாட்டிய, நீ அரசியலுக்கே வந்திருக்க மாட்டிய. கடைசியில் திகாருக்கும் புழலுக்கும் போறதுக்கு எதுக்கு இந்த மாதிரி இவ்வளவு கஷ்டப்படணும்? அல்டிமேட் எண்ட் அதுதானே. கமல்ஹாசனுக்கு என்னெல்லாம் தெரியும்னு தெரிஞ்சு புல்லரிக்குதாமா அவருக்கு. அதெல்லாம் தெரிஞ்சதுன்னா எப்படி நீ சம்பந்தம் இல்லாம இப்ப நீட்டை ஒழிக்கிற ரகசியம் தெரியும், அது தெரியும்னு சும்மா பாவங்க. உதயநிதி எல்லாம் வந்து ரொம்ப பாவம். எனக்கு வந்து இந்த மாதிரி எல்லாம் இப்போ செந்தில் பாலாஜி ஜெயிலுக்கு போனார்னா எனக்கு அந்த சமயத்துல செந்தில் பாலாஜியோட குழந்தைங்களோட மனநிலை எப்படி இருக்கும்னு தான் எனக்கு கஷ்டமா இருக்கும். இவன் பாட்டுக்கு திருட்ட பசங்க இவன் பாட்டுக்கு ஜெயிலுக்கு போறானுங்க. அந்த குழந்தைங்க வந்து அசிங்க எவ்வளோ அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ், அவங்களுக்குன்னு ஒரு சின்ன கூட்டம் இருக்கும், அவங்களுக்குன்னு ஒரு சின்ன இருக்கும். அவங்க எப்படி அவங்க ஃபீல் பண்ணுவாங்க, எப்படி ஃபேஸ் பண்ணுவாங்கன்னு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதே மாதிரி இப்போ நாளைக்கு இப்போ உதயநிதி ஜெயிலுக்கு போனாங்கன்னா நான் துர்காஜி ஸ்டாலின் மேடமோட மனசுல தான் எவ்வளோ கஷ்டப்படுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். அந்த ஆங்கிள் தான் நான் யோசிக்கிறேன் ஒழிய இது என்ன கொஞ்சம் கூட காமன் சென்ஸ் இருந்தால் யார் 1000 கோடி 10,000 கோடி 20,000 கோடி நான் வருத்தா திங்க போறாங்க. இதை ரொம்ப கொடுமை அதெல்லாம் இவனுங்களை வந்து. அதே மாதிரி கமல்ஹாசன் வந்து கிறிஸ்டோபர் நோலன் இந்த இப்போ ஓப்பன் ஹிமருங்கிற படம் எடுத்தவர், அவர் கூட போய் பேசுறாரு. உங்களோட பாப்பநாசன் படத்தை பார்த்துன்னு அவர் சொன்னாராம், வேர்ல்ட்ல நம்பர் 1 ஸ்டீஃபன் ஸ்பீல்பர்க் கிறிஸ்டோபர் நோலன் அந்த டைரக்டர் கூட நின்று பேசிட்டு இருக்காரு. அவர் வந்து அரசியலுக்கு வந்திருக்காருன்னா ஆரத்தழுவி வரவேற்க வேண்டிய ஊடகவியலாளர்கள் சமூகத்தின் 4வது தூண் ஊனமுற்றிருக்கு, சிதிலம் அடைஞ்சிருக்கு. ஊடகங்கள் வந்து கமல்ஹாசனை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கலன்னா வேற எவனாலையும் சேர்க்க முடியாது. ஊடகவியலாளருக்கு தமிழகத்துல ஊடகவியலாளர்கள் வந்து கமல்ஹாசனை விமர்சனம் செய்ய ஊடகவியலாளர்கள் நேர்மை இல்லாதவர்கள், திறமை இல்லாதவர்கள், விசாலமான பார்வை இல்லாதவர்கள்ங்கிறத நான் அடிச்சு சொல்லுவேன். இதை திரும்ப திரும்ப நீங்க எதை சொல்ல வரீங்கன்னா எம்பி எலெக்ஷனை வச்சு சொல்ல வரீங்க. அப்போ உங்களுக்கு தெரியும் நீங்க திறமை இல்லாதவர்கள், நேர்மை இல்லாதவர்கள், விசாலமான பார்வை இல்லாதவர்கள். நிச்சயமா சார், அரசியலோட உளவியலை கலந்து ஒரு புதுவிதமான ஒரு உளவியல் அரசியலா விமர்சன அரசியலா நிறைய விஷயங்களை பேசியிருக்கோம். ரொம்ப நிறைவான நேர்காணல். எங்களோட கருத்துக்களை பேர்ந்தோட நன்றி. ரொம்ப நன்றி.